ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ திருக்குறள் 6th புக்கில் இருக்கிற திருக்குறள். ஸோ ஏற்கனவே 6th புக்கு 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து 4வது வீடியோ. ஸோ திருக்குறளை ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்? திருக்குறள் யூனிட் 6க்கும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதிகாரத்தில் இருக்கிற குறள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்கூல் புக்கில் எந்த குறள் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஸோ 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு எல்லா திருக்குறளையுமே படிச்சிடணும். 11th 12th நியூ புக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குறளை யாவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறள்லேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அதற்கு அடுத்து பொருள். ஸோ பொருள்லேருந்து தான் பேசிக்காக கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. பெரும்பாலான கேள்விகள் பொருளில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி தான் கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து அது எந்த அதிகாரம் அதாவது இந்த குறள் எந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லியும் கேள்வி இது முடிக்க வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு அது எந்த அதிகாரம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அதிகாரம், குறள், அதனுடைய பொருள் 3மே தான் படிக்கணும். ஸோ நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துருவோம். ஸோ மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைப்பது தான் அறநூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அறநூல்கள்னால் என்ன? அறத்தை சொல்லிக் கொடுக்குற நூல்கள் அறநூல்கள். அறம்னா என்ன? மக்கள் எப்படி நல்ல முறையில் வாழணும், ஒழுங்காக நல்ல முறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் அறம். ஸோ அப்போ அந்த அறத்தை சொல்லிக் கொடுக்குற நூல் அறநூல்கள். அதில் ஒன்று திருக்குறள். உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி திருக்குறளை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை சொல்லிக் கொடுக்குது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். திருக்குறளுடைய 1330 குறளில் முதல் குறள் கடவுள் வாழ்த்து. ஸோ முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அதில் முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ அகர முதல்ல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கம் அகரமே. அகரம்னா ஆ. அப்போ ஆலேருந்து தானே ஆரம்பிக்கிறோம். எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரமே. அதே மாதிரி ஆதி பகவன் தான் இந்த உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ கேள்வி, எழுத்துக்களுக்கு தொடக்கம் எது அப்படின்னு சொல்லி திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து கேள்வி பேசிக்காக இவ்வளோதான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. எழுத்துக்களுக்கு தொடக்கம் எது என திருக்குறளில் கடவுள் வாழ்த்து கூறுகிறது அப்படின்னா அகரம். அவ்வளோதான். ஸோ அடுத்து வான் சிறப்பு. ஸோ விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது விண் இன்று பொய்ப்பின், இப்போ மழை பெய்யாமல் போச்சுன்னா, உரிய காலத்தில் பெய்யாது போனால், எது மழை உரிய காலத்தில் பெய்ய வேண்டிய டயத்தில் பெய்யலை அப்படின்னா உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். அதாவது உரிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பயிர் விதைச்சிருக்காங்க, அது விளையிறப்ப மழை தேவையா, அப்போ அந்த டயத்தில் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா விளைச்சல் சரி இருக்காதா? விளைச்சல் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் எல்லாம் உயர ஆரம்பிச்சிருமா? அப்போ விலைவாசி உயரும். அப்போ எல்லாராலையும் அதை வாங்க முடியாது, வாங்கினாலும் போதுமான அளவுக்கு வாங்க முடியாது. அப்போ இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டா பசி வந்துடும். அப்போ அதான் சொல்கிறாரு, உரிய காலத்தில் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதான் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை பெய்யலைன்னா பசி துன்புறுத்தும். அடுத்த குறள். ஸோ அதை வான் சிறப்பு, வானத்தினுடைய சிறப்பு. மழையை பற்றி பேசுகிறோம்ல, அதான் வானத்தினுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் கெடுப்பதும் காப்பதும். அவ்வளோதான். அப்போ உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான். அப்போ மழை பெய்கிற டயத்தில் பெய்யாமல் கெடுத்து விட்டுருது. அதான் அந்த விளைச்சல் டயத்தில் நமக்கு அந்த நல்லா விளையிற டயத்தில் மழை தேவை, ஆனால் பெய்யலை அப்படின்னா கெடுத்து விட்டுருது. உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான். ஸோ கரெக்டான டயத்தில் பெஞ்சிருச்சு அப்படின்னா, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்மளை காப்பாற்றி விட்டுருது. அவ்வளோதான். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான். அப்போ கெடுப்பதுவும் எடுப்பதுவும். அவ்வளோதான். ஸோ இதுவும் மழையை பற்றி பேசணும். வான் சிறப்பு அதிகாரம். அதுக்கப்புறம் நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அப்போ பெரியவர் யாரு, சிறியவர் யாரு? முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். அப்போ பெரியோருங்கிறவங்க யாரு அப்படின்னா, இது முடியாது அப்படிங்கிற ஒரு செயலையும் செஞ்சு முடிச்சு காட்டுறவங்க பெரியோர். முடியாது என்பவர் சிறியோர். ஒரு செயல் இருக்குப்பா, இது முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் அதையும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன்னா நான் பெரியோர். இல்லைப்பா இது முடியாதுப்பா, அவ்வளோதான் விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறவங்க சிறியோர். அவ்வளோதான். பெரியோர் சிறியோர். அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, செயற்கரிய செய்வார், செய்ய முடியாததையும் செய்வார். யாரு? பெரியோர். அதான் பெரியர். அப்போ சிறியர் யாரு? செயற்கரிய செய்களாதார். முடியாது அப்படின்னு சொல்கிறவர் சிறியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் நீத்தார் பெருமை. அடுத்து மக்கட்பேறு அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளினுடைய சிறப்பை பற்றி பேசுறது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது.
தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால், அதான் தம்மின்தம் மக்கள், தன்னை விட தம் பிள்ளைகள் அறிவுடைமைனா அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. என்னை காட்டி என்னுடைய பிள்ளைகள் வந்து அறிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த பிள்ளைகளினுடைய சிறப்பு, அவங்களுடைய மக்களினுடைய சிறப்பை பேசுதில்ல, அதனால் மக்கள் பேர் அதிகாரம், மக்கட்பேறு அதிகாரம். தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அடுத்த குறள் அதுவும் மக்கட்பேறு அதிகாரத்தில் தான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தம் பிள்ளைகள், ஸோ பாருங்கள் எங்கள் மகன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாலம் மட்டும் இங்கே சுற்ற மாதிரி இருக்குது, பட் அப்படி கிடையாது. ஸோ மகன் அப்படிங்கிற அந்த மீனிங்கே வந்து குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் தான், ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்து தான் வந்து இங்கே வந்து குறிக்கிறாங்க. ஓகேவா? அதான் தன் பிள்ளைகள்னு பொதுவாக கொடுத்தாச்சுல. ஸோ ஓகே, தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். ஸோ அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறப்ப என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதை காட்டிலும் சந்தோஷம் எப்போ அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளினுடைய புகழை கேட்குறப்ப தான் பெற்றெடுத்த போது இருந்த சந்தோஷத்தை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறள் தான், மக்கட்பேறு அதிகாரம். ஸோ இதுவுமே தன்னுடைய பிள்ளைகளினுடைய சிறப்பை பற்றி பேசுது, மக்கட்பேறு அதிகாரம். அதுக்கப்புறம் அன்புடைமை, இப்போ அன்பை பற்றி பேச போகுது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். இப்போ அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர், எல்லாம் தமக்குரியர் எல்லா பொருளும் தமக்கு தான், எல்லாமே எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அன்பு இல்லாதவங்களாம்ப்பா. அப்போ அன்பு உடையவங்க, அன்பு இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், என்பும் உரியர் பிறகு, தன்னுடைய உடம்பும் பிறருக்கே என்பார். ஸோ என்பு அப்படிங்கிறது இங்கே எலும்பு உடல் அந்த மீனிங். ஸோ உடம்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு, ஆனால் அன்பு இருக்கிறவங்க தன்னுடைய உடல் இருக்குல்ல, என்னுடைய உடம்புமே மற்றவங்களுக்கு தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஸோ அது அன்புடைமையில் ஒரு திருக்குறள். அடுத்தது, ஸோ இதுவும் அன்புடைமை தான். அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருக்கிறது உயிருள்ள உடல்பா, அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். இப்போ ஒருத்தன் இருக்காப்புல, அவர் அன்பாக இருந்தால் தான் அது உயிர் இருக்கிற உடல், அன்பு இல்லை அப்படின்னா அவர் வெறும் எலும்பும் தோலும் தான், அதில் வந்து உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ அன்பு இருப்பது உயிருள்ள உடல், அன்பின் வலியது உயிர்நிலை, அன்பு இருக்கிறது உயிருள்ள உடல். அக்திலாருக்கு, அப்போ அன்பு இல்லாதவது என்புதோல் போர்த்த உடம்பு, எலும்பும் தோலும் போர்த்தி இருக்கிற உடம்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுவும் அன்புடைமை அதிகாரத்தில் ஒரு திருக்குறள். ஸோ அதுக்கப்புறம் இனியவை கூறல், பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன், அப்போ பணிவு இன்சொல் ரெண்டும் தான். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன், மற்றவை அணிகலன்கள் ஆகா. அப்போ பணிவுடையன் பணிவோடு இருக்கணும், அது மாதிரி இனிய சொற்களை பேசுபவனாக இருக்கணும். அதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு, அதுதான் அணிகலனாக இருக்கும். அணியல்ல மற்றவை அணிகலன்களாக இருக்காது. இப்போ பணிவும் இன்சொலுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருக்கும். ஸோ இது எப்படி கேள்வி கேட்கலாம் சிம்பிளாக. திருக்குறளில் வந்து இனியவை குறளில் என்ன வந்து அணிகலன்களாக கூறப்படுகிறது, பணிவும் இன்சொலும் மிகச்சிறந்த அணிகலன்களாக கூறப்படுகிறது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஸோ இப்படி சிம்பிளாக கூட ஃப்ரேம் பண்ணலாம், பட் நமக்கு அந்த குறளோ இல்லை அந்த பொருளோ நல்லா ஞாபகம் இருந்தால் தான் அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பணிவுடையான் இருக்குது, இன்சொலன் இருக்குது. ஸோ அப்போ பணிவுடையன் இன்சொலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பணிவு அப்படிங்கிற அந்த மாதிரியான அதிகாரத்தை யோசிச்சிடக்கூடாது. இந்த குறளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா பணிவுங்கிற வார்த்தையும் வருது. அப்போ பணிவுடையன் இன்சொலன் அப்படிங்கிறப்ப இனியவை குறள், இன்சொலன்னா என்னது, இனிய சொற்களை பேசுபவன், அப்போ இனியவை குறள்ங்கிற அதிகாரம் தான். ஸோ இந்த குறளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதிகாரம் குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறது இனியவை குறள் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குறள். அதற்கப்புறம் இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது வந்து கனி இருக்கிறப்ப காய உண்பது மாதிரி. அதாவது நல்ல சொற்கள் இருக்குப்பா, ஆனால் தவறான சொற்களை பேசுகிறவன், நல்ல சொற்கள் இவ்வளோ சொற்கள் இருக்கிறப்ப தவறான சொற்களை பேசுகிறவன் வந்து கனி இருக்கிறப்ப நல்லா அழகாக கனி இருக்குது டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அது இருக்கிறப்ப காயை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஸோ அந்த மீனிங்கில் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், கடகடன்னு சொல்லிடுறேன். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர். ஸோ அப்போ சொன்ன அது இதெல்லாம் நம்ம இப்போ முடிக்கும் ஃபாலோ பண்ணாலும் அது வந்து கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அவர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தத்துவங்களை சொல்லிட்டாரு, பட் அது எல்லா காலத்துக்கும். ஸோ இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்தாலும் இவர் சொன்னது தான் அறம், இவர் சொன்னது தான் கரெக்டான விஷயம். ஸோ அது கரெக்டு தானே. ஸோ அதான் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற வாழ்க்கை நெறிகளை வந்து வகுத்து
கூறிட்டார். அப்புறம் வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றி சொல்கிறாங்க. 3 பிரிவுகள்: அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று. திருக்குறளில் 133 அதிகாரம் இருக்குது, 1330 குறள்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லி பல சிறப்பு பெயர்கள் திருக்குறளுக்கு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் புக் பேக் ஆன்சரை பார்த்துருவோம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி சொன்னேன்னா பணிவுடையன் இன்சொலன். அப்போ இன்சொல் அப்படிங்கிறத ஒருவருக்கு சிறந்த அணி. இனிய என்னது? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அவ்வளோதான். இனிய உளவாக இன்னாத கூறல். அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு, என்பும் உரியர் பிறர்க்கு. இங்கே இனிய உளவாக இன்னாத கனி இருப்ப காய் மட்டும்தான். ஸோ கவர் இங்கே கொடுத்துட்டாங்க, காய் கவர்ந்தற்று. ஓகே. ஸோ அடுத்து இது வந்து இந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வந்து ரியோவில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் வந்து உயரம் தாண்டுதலில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். ஸோ அப்போ வந்து அவருடைய தாயிடம் ஒரு நேர்காணல் நடந்தது. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு இதுக்கு எந்த திருக்குறள் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் கேட்டதா இந்த திருக்குறள் பொருத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் உயிர் உள்ள உடல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குறள் 8. அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. உயிருள்ள உடல் எதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்பு இருக்கிறதாப்பா உயிருள்ள உடல். அதுதான் ஆன்சர். அன்பு இருக்கிறது உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அதுக்கப்புறம் எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபஸ்ட்டு திருக்குறள் அகரமே அப்படிங்கிறது தான் ஆன்சர். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது அகரமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைகிறது அகரமே. அதுபோல் ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். அவ்வளோதான். அடுத்து அன்பிலார் அன்புடையர் செயல்கள் யாவை. நல்லா பாருங்கள். அன்பிலார் அன்புடையர் செயல்கள் யாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறள் 7வது குறள். இது குறள் 1. இது வந்து குறள் 7. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்போ அவங்களுடைய செயல்கள் என்ன அப்படின்னா, அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளும் தமக்குன்னு சொல்லுவாங்க, அன்பு இருக்கிறவங்க வந்து தம்முடைய உடம்பும் வந்து பிறருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது புக் பேக் ஆன்சரில் இந்த குருவினாவையும் இந்த இடத்துல கவர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக அப்படியே கொஷினாக அங்கே டிஎன்பிசியில் வச்சிடுறாங்க. ஸோ அதனால் இந்த குருவினால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் சேர்த்து கவர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.